ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு லீன் மெரிடியன் போயிருந்தேன். அங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று. அந்த ஃபங்க்ஷன் அப்படியே ஒரு வீடியோ ஷூட் எடுத்திருந்தேன். அதை தான் உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறேன். லீன் ராயல் மெரிடியன், சென்னையில் நம்பர் 1 ஹோட்டல். இதில் தான் ப்ரோக்ராம் நடந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. ஸோ அது ஒரு வீடியோ தொகுப்பாக எடுக்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணி எல்லாம் வீடியோ தொகுப்பாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வரும். இதில் சிறப்பு விருந்தினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் டிவியில் கேபிஒய் வினோத், ராஜவேலு, அப்புறம் இந்த சூப்பர் சிங்கரில் ஒரு 3 பேர். அவங்க பேர் பின்னாடி நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு அந்த லீன் மெரிடியனுடைய ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தோம். ஃப்ரண்ட் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு பாருங்கள். ரொம்ப பழமையான ஹோட்டல் இது, லீன் ராயல் மெரிடியன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த ஹோட்டல். சென்னையில் ரொம்ப பழமையான ஹோட்டல், நம்பர் 1 ஹோட்டல். அங்கே இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதையும் அப்படி வீடியோ தொகுப்பாக எடுத்தேன். அந்த அருவி மாதிரி தண்ணி கொட்டுறது, அதுக்கப்புறம் அந்த டியூப்லேருந்து தண்ணி வெளியில் பபிள்ஸ் மாதிரி வருது. இதெல்லாமே ஒரு வீடியோ தொகுப்பாக எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த அருவி மாதிரி தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மொய்கள் தோட்டத்துக்குள்ளே அப்படியே தண்ணி அருவி மாதிரி கொட்டுது. நல்லா இருக்குதுமோ, ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாக ஃபங்க்ஷன் நல்லாவே இருந்தது. மிமிக்ரி, டான்ஸு, சாங்ஸு, மற்றபடி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது உள்ள என்ட்ரன்ஸ், லீன் மெரிடியனுடைய உள்ள என்ட்ரன்ஸ் எல்லாமே விஐபி தான் இங்கே அதிகமாக உள்ள நினைக்கிறேன். விஐபி ஹோட்டல் உள்ள என்ட்ரன்ஸே அப்படி இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப ஹைஃபையாக உள்ளவங்க தான் அதிகமாக அந்த ஹோட்டலுக்கு வருவாங்க நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹோட்டலுக்குள்ளே எங்கள் ப்ரோக்ராம் நடக்கிறதுல அருவி மாதிரி தண்ணி கொட்டுச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி எடுத்துருப்பேன். நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. மற்றபடி சாப்பாடும் போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. ஓரளவு நம்ம நார்மலாக மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது அந்த ஹைஃபையான ஹோட்டலுங்கும் போது நமக்கு அந்த காரஞ்சாரெல்லாம் தெரியாது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இப்போ அதுக்குன்னு சர்ச் பண்ணி போகிறோம் அப்படின்னா, அந்த சாப்பாட்டுக்குன்னு நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும். காரஞ்சாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹைஃபையாக வர ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஸோ அந்த கார்ட்டூன்லாம் இருந்துச்சு. இதெல்லாமே அப்படியே வீடியோ எடுத்தேன். நல்லா இருக்குது. இதெல்லாம் என்ட்ரன்ஸில் நம்ம போகும்போது எல்லாமே பண்ணாங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கு. லைட் செட்டிங் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லைட் செட்டிங் நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது. அதில் லேசர் லைட்டு நிறையா இருந்துச்சு. போய் பாருங்கள், லேசர் லைட்டில் டான்ஸ் கூடமே இருக்குது. நல்லாயிருக்கு. இது டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டான்ஸ் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. நல்லா டான்ஸ் நல்லா இருந்தது. இந்த விஜய் டிவியில் டான்ஸ் போட்டாங்க இல்லையா, அந்த குரூப்பு வந்துருந்தாங்க. ஸோ அவங்க நல்லா கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாங்க. டான்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதுக்காகவே நான் வீடியோ எடுக்கணும்னு எடுத்தேன். அந்த பேக்ரவுண்ட்லாம் சும்மா அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பேக்ரவுண்டு ஒவ்வொன்றுக்கும் நல்லா அருமையாக போட்டிருந்தாங்க. அந்த லேசர் செட்டிங்ஸு சரி, அந்த பேக்ரவுண்டு வீடியோஸு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு.
இவ்வளோ டான்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் அந்த விஜய் டிவிலேருந்து வந்தவங்க. சாங்ஸ் பாடவும் அந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர்லேருந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த யூடியூப் ஃபேமஸான ஒருத்தர், ஒரு பேர் விக்னேஷ் நினைக்கிறேன், இந்த மெடிஷன்ஸ் எல்லாம் பண்ணுவார் இல்லையா, விக்னேஷ், அவரும் வந்திருந்தார். அவரும் ப்ரோக்ராம் பண்ணார். நல்லா இருந்துச்சு அதுவும். ஸோ எல்லாமே இது நல்லா அருமையாக போச்சு ப்ரோக்ராமு. நல்லா என்ஜாய் பண்ணோம். டிஜே கூட நல்லா இருந்துச்சு. அதேபோல் அங்கே தொகுத்து வழங்கின தொகுப்பாளனையும் 2 பேருமே நல்லா பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பேக்ரவுண்ட் பாருங்களேன், ஒவ்வொரு சாங்குக்கும் அந்த பேக்ரவுண்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பேக்ரவுண்டே ரொம்ப எனக்கு லைக் பண்ணிச்சு. கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது லைவாக நம்ம எடுத்தது உங்களுக்காக நான் பிரத்யேகமாகவே எடுத்து உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். லேசர் லைட் சொல்லுவீங்களா, லேசர் லைட்டில் டான்ஸ். லேசர் லைட் டான்ஸு ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாட்டு ஃபுல்லாகவே அந்த லேசர் லைட் தான். ரொம்ப அருமையாக இருந்துச்சு லேசர் லைட் சாங்ஸ். ஏன்னா எல்லாமே லைட்டுமே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லேசர் லைட்டும் இருக்கும்போது எவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. பளிச்சு நல்லா பயங்கரமாக இருந்துச்சு அந்த லேசர் லைட் சாங்ஸ். எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சாங்ஸ்லாம் வரும்னு. நல்லா இருந்தது. அந்த அங்கே கேட்கும்போது அந்த சாங்ஸு டான்ஸு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. லேசர் லைட் சாங்ஸ் நல்லாவே இருந்தது. ரொம்ப பர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த டான்ஸ் கொரியோகிராஃபிலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. லேசர் லைட் சாங்ஸு ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு சாங்ஸு. லேசர் லைட் சாங்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுபோல் சாங் செலெக்ஷன் ஒவ்வொன்றும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த டிஜே சாங்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் சாங் செலெக்ஷன் நல்லா இருக்குது. அந்த மிமிக்ரி பண்ணது அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மெடிஷன்ஸ் அதுவும் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். அந்த யூடியூப்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் விக்னேஷ்ங்கிறவர், அவர் நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு மெடிஷன்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் ஒவ்வொரு சாங்ஸும் டிஃப்ரெண்ட்டான சாங்ஸு. அதுக்கேற்ற மாதிரி டிஜேவும் நல்லா பயங்கரமாக போட்டிருந்தாங்க. டிஜே வந்து டக்குன்னு மாற்றிக்கின்னு. அதுக்கப்புறம் அந்த தொகுப்பாளர் பேசும்போது சிறு கட்டு வீடியோலாம் போட்டாங்க, கலாய்க்கிற மாதிரி. நல்லா இருந்துச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருந்தது. என்டையராக நேற்று ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வீடியோ முழுசாக பாருங்கள். பார்ட் 1 இது, பார்ட் 2 அடுத்தது வரும், அதையும் பாருங்கள். அதில் அந்த விஜய் டிவி பிரபலங்கள்லாம் வந்து கலந்துருப்பாங்க. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம்.